ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ இருக்குன்னா ஹாப்பி தீபாவளி சொல்றதுக்கு மட்டும்தான். ஆனால் சும்மா அதை மட்டும் சொல்லிட்டு போக முடியாதுல்ல. அதனால சும்மா ஏதோ பேசணுமேட்டு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது அனிமேல எனக்கு தெரிஞ்ச நல்ல எக்ஸ்ப்ளோஷன் யூசர்ஸ் யாருந்தா அப்புறம் நான் ஹாப்பி தீபாவளி சொன்னேன்ல, முதல்ல நீங்கள் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நமக்கு வெடிவாங்க காசுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை கூப்பிட்டு நம்ம வெடிச்சுக்கலாம். அந்த மாதிரி பவர் சர்க்கிள் 4வது நம்ம பார்க்க போகிறது நருட்டோவை சேர்ந்த நம்ம வெடிகுண்டு முரியேஷன் டேடா. வெடி போட்டு நம்ம ஆளுகளை காலி பண்ணுறதே ஒரு பொழப்பாக தெரிஞ்சுக்கிற பையன் டேசி ஒரு அணுகுண்ட போட்டாம பாருங்க. அந்த மாதிரி ஒரு வெடியை தான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. சிலிண்டர்லாம் கை வைக்கணும் போல. 3வதுல கொனுஷுபாவை சேர்ந்த மெகுமின், இவங்களோட பவர் வந்து செம்மையான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் பவர். வெடிச்சா சும்மா அந்த மாதிரி ஒரு எட்டமே அழியிற அளவுக்கு வெடிக்கும். ஆனால் இவன் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான், அது ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் வெடிக்க முடியுங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் கொனுஷுபாங்கிறது உண்மையாக ஒரு நல்ல காமெடியுமே, மறக்காம வச்சு பண்ணி பாருங்க. ஸோ 2வது இடத்தில் நம்ம மை ஹீரோ அகாடமியை சேர்ந்த பகுகோ, இவரோட பவரேங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் தான். சும்மா கையில் டப்புன்னு பொட்டு வெடி மாதிரி வெடிக்குங்க. ஆனால் வெடிச்சுக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். அதனால இவருக்கு 2வது இடம். தீபாவளிக்கு சரியான மனுஷன், கையிலேயே சரவடி ஆட்டமாம சுற்றி இருக்க மனுஷன். 1ஆம் இடத்தில் ஜோஜோவை சேர்ந்த கீரா டெத் நோட்ல வருவான். ஜோஜோலியுமா வருவான் கேட்டா வருவான். ஜோஜோல எல்லாருமே வருவான். யூசிகே கீரோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க எக்ஸ்ப்ளோஷன். சும்மா எதை தொட்டாலும் அது ஒரு விடியா மாற்றக்கூடிய பவர் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து அதை ஆட்டமா மாற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். செம்மையான ஆள். என்ன அந்த ஆட்டமா நம்ம தொட்டோட நம்மளும் சேர்ந்து வெடிப்போம், அது வேற விஷயம். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இவர் வைக்கிற வெடி நம்மளால பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஸ்டாண்ட் யூஸரா இருந்தால் மட்டும் தான் வெடிக்கிற சத்தம்லாம் கேட்கும், நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் யூஸர் இல்லை, அதனால அதை மட்டும் பார்க்க முடியாது. மற்றபடி நல்ல வெடிக்கக்கூடிய நபர் தான் இவரும். தீபாவளிக்கு சரியான ஆள். இந்த மாதிரி தீபாவளிக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம வெடிக்கிற போறக்கூடிய அனிமே கேரக்டர்ஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். நான் இந்த வீட்டில் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாம் தெரியுமா தெரியாதாங்கிறதுக்கு மறந்து போட்டு தீபாவளிக்கு போய் வெட்ட போடுங்க. தீபாவளிங்கிறது வெடி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து நேரத்தை செலவழிக்க ஒரு நேரத்தை உருவாக்கி கொடுக்கறது தான் தீபாவளி. அந்த நேரத்துலையும் டம்முன்னு வெடியை போட்டு நாய் பறவை பூனைன்னு பறக்க விடாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா.